அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா அகாடமிலிருந்து நான் உங்க ராஜுங்க. ஓகே, 12th தமிழ் நியூ புக்ல பாத்தீங்கன்னா 4 வகை பொருத்தங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல இருந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பொருத்துக அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஓகே, இதுல பாருங்க, அவன், அவள், அவர், நாங்கள் முயற்சி செய்வோம், நாம் முயற்சி செய்வோம், நாங்கள், நாம். இதுல எது கரெக்டா செட் ஆகும் அப்படின்ட்டு முதல்ல நம்ம பார்க்கணும். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி உளப்பாட்டுத்தன்மை, உளப்படுத்தா தன்மை, தன்மை, பன்மை பெயர்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் நமக்கு தெரியணும். முதல்ல தன்மையில ஒருமை அப்படின்னா நான் அப்படிங்கிறது மட்டும்தான். நான் அப்படின்னாவே தன்மையில ஒருமை. இது தன்மையில பன்மைன்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவோம்? நாங்கள், நாம் அப்படிங்கிறது தான் தன்மையில பன்மை. இது நமக்கு தெரியும். சரி, ரைட்டு. உளப்பாட்டு தன்மை, உளப்படுத்தா தன்மை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப நான் ஒரு கிளாஸ் லீடர், ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல லீடர். நான் என்ன பண்றேன், முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் என்ன சொல்றேன், இந்த எக்ஸாம்ல இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்ல எல்லாருமே சேர்ந்து நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்ட்டு நான் சொல்றேன். அப்ப அப்படிங்கும்போது நான் முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். புரியுதுங்களா? நாம எல்லாருமே சேர்ந்து இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிறோம். இதுதான் உளப்பாட்டு தன்மை. அதாவது நாம் அப்படிங்கிற தன்மையும் முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும் போது அது பன்மையும் சேர்ந்து வருது. தன்மை, பன்மை. நாம் அப்படிங்கிற சொல்றதுனாலதான் இது உளப்பாட்டு தன்மை. இதே நானும் உங்க கூட உட்காந்துட்டு எல்லாரும் சேர்ந்து டீச்சர் வரும்போது அப்போ ஒரு வார்த்தை விடுறேன், என்னன்னா, நாங்க எல்லாருமே சேர்ந்து இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிறோம் டீச்சர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது அதுவும் தன்மை தான், தன்மையிலையும் பன்மை தான். நிறைய பேர் இருக்குது. டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறதுக்கும் நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் உளப்பாட்டு தன்மை, உளப்படுத்தா தன்மை. இப்ப பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். இப்ப அவன், அவள், அவர், அது, அவை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பதிலிடு பெயர்கள் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்கு. பதிலிடு பெயர்கள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்ப இதுதான் ஒண்ணு. சரிங்களா? அடுத்தது நாங்கள் முயற்சி செய்வோம். நான் என்ன சொல்லியிருந்தேன்? நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முயற்சி செய்வோம் அப்படின்னா அது என்ன வரும்? உளப்படுத்தா தன்மை. புரியுதுங்களா? உளப்படுத்தா தன்மைங்கிறது இங்க இருக்கு. உளப்படுத்தா தன்மையில பன்மை. இதே நாம் முயற்சி செய்வோம், நாம் முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும் போது அது உளப்பாட்டு தன்மை. புரியுதுங்களா? உளப்பாட்டு தன்மையில பன்மை. அடுத்தது நாங்கள், நாம். அதான் சொன்னோம்ல, தன்மையில பன்மை பெயர்களை தான் நாங்கள், நாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? 4 1 2 3. இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உளப்பாட்டு தன்மைனா என்ன, உளப்படுத்தா தன்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ரொம்ப முக்கியமான ஒரு பாடப்பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். ஓகேங்க, அடுத்த வீடியோ பதிவில் உங்களை மறுபடியும் நான் உங்களை மீட் பண்றேன். இத்துடன் கிருஷ்ணோபா அகாடமி, நான் உங்க ராஜு. தேங்க்யூ.